இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அப்போ என்னோடய இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்ட்டு எப்படி செக் பண்ணலான்னா, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் இன்புட்டாக கொடுத்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணோம். ரிவர்ஸ் பண்ணி வர ஸ்ட்ரிங்கும் நான் இன்புட்டாக கொடுத்த ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் இன்புட்டாக கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோம். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா நான் இன்புட்டாக கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து நாட் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து str அப்படின்ற வேரியபிள்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறேன். என்டர் ஏ ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு நான் இன்புட்டாக வாங்கின ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ எல் என்ற வேரியபிள்குள்ள ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்புட்டாக வாங்கின ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ len அப்படின்ற ஒரு இன்பில்ட் மெத்தட் வந்து இருக்குது. பேரண்டசிஸ்குள்ளே ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து -1ன்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் hello அப்படின்னு நான் இன்புட் ஸ்ட்ரிங்காக கொடுத்தேன்னா hello என்ற ஸ்ட்ரிங்கில் 5 கேரக்டர்ஸுக்கு. ஸோ நமக்கு லென்த் வந்து 5. நான் -1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 5 - 1 வேல்யூ வந்து 4. 4 என்ற வேல்யூ வந்து எல் என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஏன் நான் இங்கே -1ன்னு கொடுக்குறேன்னா, இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கடைசி லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து n-1 இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து தான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் பண்ண முடியும். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் ஃபார் I in range of ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ln கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து லாஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகே, லாஸ்ட்டு இண்டெக்ஸ்டு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து எது வைக்கும்னா -1. -1னா பைத்தான் என்ன பார்த்துக்கோன்னா -1 + 1 வேல்யூ வந்து 0. ஸோ 0ஓட என்னோட ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு ரிவர்ஸில் மூவ் ஆகணும். ஸோ -1ன்னு கொடுக்குறேன். -1 ஒரு வேல்யூவாக எனக்கு ஸ்டெப்பாக மூவ் பண்ணினே இருக்கும். ஓகே, ரிவர்ஸில் எனக்கு மூவ் பண்ணும் கோலன். இப்போ என்னோட லூப்குள்ளே ஒரு s என்ற வேரியபிள் வந்து போடுறேன். += str of 5. ஸோ இங்கே வந்து நான் ஒரு நியூ வேரியபிளாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அவுட் சைட் ஃபார் லூப்பில் s= ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ s என்ற வேரியபிள்குள்ளே ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்துருக்கு. கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு ஒரு கேரக்டரும் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ I என்ற வேரியபிள்குள்ளே எனக்கு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து வரும். ஸோ str ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்புட்டாக helloன்னு கொடுத்தேன்னா அதோட லென்த் வந்து 5. 5 - 1 வேல்யூ வந்து 4. 4 என்ற வேல்யூ வந்து எல் என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ எல் என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா 4ன்னு இருக்கும். ஸோ என்னோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 4. இப்போ 4th இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை வந்து s என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு -1 என்ற ஸ்டெப் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ 4லேருந்து -1 பண்ணால் 3. ஓகே, ஸோ 3 தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை வந்து s என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஆல்ரெடி அதில் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்குள்ளே கூட நான் என்ன பண்ணுறேன், கன்காட்டினேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு 0th இண்டெக்ஸ் பொசிஷன் வர வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் ஆகும். ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் ஆகி s என்ற வேரியபிள்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்புட்டை என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தோமோ இப்போ s என்ற வேரியபிள்குள்ளே ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோடய லூப்க்கு வெளியாக ஃபார் லூப்க்கு வெளியாக கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். இஃப் s = str. இப்போ ரெண்டு வேரியபிள்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. s என்ற வேரியபிள்குள்ளே நம்ம ரிவர்ஸ்டு பண்ண ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. str என்ற வேரியபிள்குள்ளே நம்ம இன்புட்டாக கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து இருக்குது கோலன். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா print palindrome.
ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா palindromeனு டிஸ்பிளே ஆகும். ஈக்குவலாக இல்லைன்னா எல்ஸ் print not a palindrome. அவுட்புட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ PowerShellல பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் enter a string. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேடம் அப்படின்னு என்டர் பண்ணுறேன். ஸோ palindromeனு வருது எனக்கு. ஸோ மேடம் என்ற ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு மேடம் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்டர் a string வெல்கம்னு என்டர் பண்ணுறேன். நாட் ஏ palindrome. வெல்கம் என்ற ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணால் வெல்கம் என்ற ஸ்ட்ரிங் வந்து வராது. ஓகே, வேறு ஏதோ ஸ்ட்ரிங் வந்து வரும். ஸோ எனக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்கை மேட்ச் ஆகாததுனால நாட் ஏ palindrome அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ மலையாளம் அப்படின்னு என்டர் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மலையாளம். இப்போ நமக்கு palindromeனு வருது. மலையாளம் என்ற ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு மலையாளம் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால எனக்கு palindromeனு வருது. இது ஒரு மெத்தடாக நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, இண்டெக்ஸிங். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து palindrome இல்லையான்ட்டு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸிங்னா என்னன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ எஸ்ன்ற வேரியபிள்குள்ள ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து print ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுக்குறேன். எஸ் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்னு கொடுக்குறேன், கோலன். நெக்ஸ்ட் வந்து எண்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன். இப்போ என்ற ஸ்ட்ரிங் வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் 4ன்னு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு HELL 4 கேரக்டர் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகிக்குது. ஓகே, பட் இண்டெக்ஸ் பொசிஷன் 4 பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனும் வரணும். ஸோ இது பைத்தன் என்னவா எடுத்துக்கோன்னா 4 - 1 வேல்யூ வந்து 3. ஸோ எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் தான் எனக்கு கேரக்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நமக்கு ஃபுல் ஸ்ட்ரிங்கும் வேணும்னா 5ன்னு கொடுக்கணும். ஸோ 5 - 1ஓட வேல்யூ வந்து 4. இப்போ 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே, கோலன். இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 1ன்னு என்ன அர்த்தம்னா ஒரு கேரக்டர், அதாவது ஸ்டெப்பு மாதிரி. ஓகே, ஒரு ஸ்டெப்பாக எனக்கு மூவ் ஆகும். 0லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஸ்டெப்பாக எனக்கு மூவ் ஆகும். செக் பண்ணிக்கலாம். சேம் எனக்கு ஹலோ என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதே நான் 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா ரெண்டு கேரக்டர் எனக்கு ஸ்டெப்பு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ பாருங்க HLO அது மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ 0 வரும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0ல் H இருக்குது. அதுக்கப்புறமா 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். 0 1 2. இப்போ 2க்கு வரும். 2ல் L இருக்குது. அதுலேருந்து 2 ஸ்டெப் 2 3 4. 4th இண்டெக்ஸ் பொசிஷனில் O இருக்குது. ஸோ O எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3வது வேல்யூ வந்து ஸ்டெப் வேல்யூ. ஸோ இங்கே வந்து 1ன்னே கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் இங்கே வந்து எம்டியாக கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம் நமக்கு அவுட்புட் என்னவா வருதுன்ட்டு. நமக்கு என்டையர் ஸ்ட்ரிங்கும் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ palindrome இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு இன்புட்டாக கொடுத்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ இண்டெக்ஸிங் மூலயமா நம்ம எப்படி ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்காக கொண்டு வரலாம்னா, இப்போ இங்கே வந்து -1ன்னு கொடுக்குறேன். -1 என்ன அர்த்தம்னா ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ O தான் -1, L வந்து -2 -3 -4 -5 வரைக்கும் இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ பார்க்கலாம் நமக்கு என்ன வருதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அல்லவன்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரிவர்ஸில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து -1, எண்டிங் வந்து -4ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா OLL அது வரைக்கும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகிக்குது. இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸ் பொசிஷன் வரும்போது பைத்தான் என்ன பார்த்துக்கோன்னா இந்த -4 + 1 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, -4 + 1. பட் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா -1 என்ற வேல்யூ வந்து எடுத்துக்கும். இதில் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் பொசிஷனில் +1 என்ற வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, ஸோ -4 + 1 ஓட வேல்யூ வந்து -3. ஸோ -1லேருந்து -3 வரைக்கும் தான் எனக்கு கேரக்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ -6ன்னு கொடுக்குறேன். -6 + 1 -5. இப்போ நமக்கு என்டையர் ஸ்ட்ரிங்கும் வரும். பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்படியும் கொடுக்கலாம், இல்லை நம்ம எம்டியாகவும் கொடுக்கலாம். ஓகே, இங்கே -2ன்னு கொடுத்தா 2 ஸ்டெப்பாக மூவ் பண்ணும். ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கில் 2 ஸ்டெப்பாக மூவ் பண்ணும். இப்போ நமக்கு என்டையர் ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனும் ரிவர்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பாலிண்ட்ரோமா இல்லையான்ட்டு செக் பண்ணலான்னா, இப்போ str என்ற வேரியபிள்குள்ள இன்புட் enter a string. நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்புட்டை ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்தாச்சு. ஒரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். def ஃபங்க்ஷன் நேம் வந்து செக். பிரிண்டில் செக் என்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது str என்ற வேரியபிளில் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ண வேரியபிளில் s என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபங்க்ஷனில் s என்ற வேரியபிள்குள்ளே என்னோடய ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, s1 என்ற வேரியபிள்குள்ளே s : -1. ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் வந்து s1 என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். s1 = s அப்படியே இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரிண்ட். இப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் வேல்யூஸை. ஸோ ரிட்டர்ன் palindrome. சப்போஸ் ஈக்குவலாக இல்லைன்னா எல்ஸ் ரிட்டர்ன் not a palindrome. செக் பண்ணிக்கலாம். enter a string. மேடம்னு என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா palindrome வருது. ஓகே, ஸோ மேடம் என்ற ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணால் மேடம் தான் கிடைக்கும். இப்போ வெல்கம்னு போடுறேன். not a palindrome. மலையாளம் palindrome. ஓகே, ஸோ இது ஒரு மெத்தடாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து palindrome இல்லையான்ட்டு இண்டெக்ஸிங் மூலிமா நம்ம செக் பண்ணிக்கலாம்.